Hi guys, welcome to Jolly Vlogs with Pranav. ஸோ ரொம்ப நாள் ஆச்சுல நம்மளோட சேனலில் vlog பார்த்து. ஆமாங்க, லாஸ்ட்டாக வந்து நான் வந்து ராஜஸ்தான் ட்ரிப்பு போயிருப்பேன். அதை நான் வீடியோஸே ரொம்பவே லேட்டாக தாங்க போட்டு முடித்தேன். ஸோ இனிமேட்டு இந்த மாதிரி டிலே ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அந்த வீடியோலையுமே ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னன்னா இனிமேட்டு இதுக்கப்புறமா நான் இப்போ ஒரு ட்ரிப்பு போகிறேன். அந்த ட்ரிப்போட வீடியோஸ் வந்து உங்களுக்கு சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock to 7 o'clock வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அது எந்த சாட்டர்டேல எதுன்றதை நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னா ஸோ இப்போ நாங்கள் ஆக்சுவலாக ஜனவரி ஸ்டார்டிங் வீக்கில் தான் நாங்கள் இந்த ட்ரிப்பு போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து டேட் 4 ஜனவரி 4th. ஸோ இன்னைக்கு தான் நாங்கள் வந்து இப்போ ஒரு ட்ரிப் கிளம்ப போகிறோம். அது எங்கன்றதை மேக்ஸிமம் நீங்கள் தம்ப்நெயில பார்த்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எங்கன்னா நம்ம வந்து திருப்பி அதே ராஜஸ்தான் தான் போகிறோம். ஸோ நீங்கள் வந்து மீண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து ராஜஸ்தான் போனப்போ நாங்கள் போன பிளேசஸ் மொத்தம் 3 பிளேசஸ். அதாவது மவுண்ட் அபு, அதுக்கப்புறமா கும்பல்கர் அண்ட் உதய்பூர், இந்த 3 பிளேஸ் போனோம். பட் இந்த வாட்டி நாங்கள் என்னென்ன பிளேசஸ் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெய்ப்பூர், ஜோக்பூர் அண்ட் அஜ்மேர், இந்த 3 இடம் போகிறோம். ப்ளஸ் அஜ்மேர் போகும்போது அது பக்கத்துலேயே புஷ்கர் அப்படின்ற இன்னொரு இடமுமே இருக்குது. ஸோ அந்த 2 இடமும் சேர்த்து நாங்கள் சுற்றி பார்ப்போம். ஸோ டோட்டலாக சொல்லணும்னா 4 இடம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வாட்டி நாங்கள் 4 இடம் போகிறோம். அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சென்னையில் இருக்கேன். ஸோ இங்கே கேட்கலாம், எல்லா வாட்டியுமே பெங்களூர் ஏர்போர்ட்டை காமிச்சிட்டு பெங்களூர் ஏர்போர்ட் மூலியமாக தானே நீங்கள் போயிருக்கீங்க, இந்த வாட்டி மட்டும் என்ன சென்னையிலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் தாங்க. லைக் நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து ஜெய்ப்பூர் போயிருக்கலாம் ஃப்ளைட்டில். பட் என்னன்னா எங்களுக்கு அங்கேருந்து போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 ஆகுது. பட் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் சீப்பாக கிடச்சிதுங்க. ஸோ சீப் இந்த சென்ஸ் என்னன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு 6,000 அப்படின்ற மாதிரி வந்தது. அதெல்லாம் சீப்பான்னு கேட்காதீங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணுறதுக்கு இது சீப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து சரி ஓகே இந்த வாட்டி சென்னையிலேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்னன்னா நான் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க சென்னை ஏர்போர்ட்டுக்கு போய். லாஸ்ட்டாக ஐ திங்க் நான் 4th 5th கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் படிக்கும்போது நான் டெல்லிக்கு போனது ஃப்ளைட்டில் சென்னை ஏர்போர்ட்லேருந்து. அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் வேணால் எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாத் ஏதோ ஒரு தடவை போனேன்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு சென்னை ஏர்போர்ட் மறந்தே போச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ போனால் தான் தெரியும் உள்ளே எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. மற்றபடி வெளிலேருந்து பார்த்துருக்கேனே தவிர உள்ளே போய் பார்த்தே ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ஸோ அதனால் என்னோட சென்னை ஏர்போர்ட் ஆஃப்டர் லாங் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதையும், எங்களோட சென்னையிலேருந்து ஜெய்ப்பூர் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதையுமே தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் ஹிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நான் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. எல்லா ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸும் ஒரே மாதிரி தாங்க எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கும் வந்து நான் இதுக்கு முன்னாடி பெங்களூர் ஏர்போர்ட் போட்டிருப்பேன்ல, ஸோ அந்த பெங்களூர் ஏர்போர்ட்டு சென்னை ஏர்போர்ட்டு ஒரே மாதிரி ஃபீல் ஆச்சான்றது மட்டும் சொல்லுங்கள். ஸோ இப்போ நாங்கள் ஆக்சுவலாக மார்னிங் வந்து மார்னிங் வந்து ஊபர் தான் புக் பண்ணியிருந்தோம். லைட்டாக வாய் கொடுறதுங்க ஏன்னு தெரியல. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஊபர் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அங்கே தான் டாக்ஸியில் வந்து இறங்கியாச்சு. சரி நம்ம வந்து ஏர்போர்ட்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸை மட்டும் நம்ம இந்த வாட்டி எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பெருசாக ட்ராவல் பண்ணதெல்லாம் நான் பெருசாக எடுக்கல. ஸோ இப்போ நாங்கள் போக வழக்கம் போல் நம்மளோட ஃப்ளைட் ஜர்னிலே நம்ம என்னென்ன விஷயங்களை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போனோடனே நம்ம பேக்கேஜ்க்கான அந்த கலெக்ட் பண்ணிக்கணும், நம்மளோட போர்டிங் பாஸை கலெக்ட் பண்ணிக்கணும். இங்கேயுமே இந்த ஏர்போர்ட்லேயுமே டிஜி யாத்ரா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரொசீஜர் எல்லாமே பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்மளோட ட்ரிப்பில் மொத்தம் 2 பேர் தான் போவோம், நானும் மை ஃபாதர். பட் இந்த வாட்டி மை கசின் பிரதர், இவரை நீங்கள் வந்து தேக்கடி ட்ரிப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ட்ரிப்புக்குமே இவர் நம்ம கூட வராரு. ஸோ இப்போ நம்ம உள்ளே போக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றதை பார்க்க வேண்டியதான். ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தாங்க, எல்லா ட்ரிப்லேயுமே உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் சேம் தான். ஸோ இப்போ நம்ம உள்ளே போக பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் இங்கே ரெகுலராக ஏர்போர்ட்டு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரவங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சங்கீதாவோட சின்ன ஹப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே காஃபி டீ எதாவது குடிக்கிறதா இருந்தால் இங்கே வந்து ட்ரை பண்ணி குடிங்க. நான் வந்து ஆக்சுவலாக எங்கள் காஃபி குடிக்கலைங்க, நீங்கள் ட்ரை பண்ண தான் பண்ணலாம். உங்களுக்கு செக்இன் ப்ரொசீஜர் என்னன்றதை காமிக்கிறேன்.
தெரிஞ்சு பார்த்த வரைக்கும் இங்கே டிஜியாத்ராவோட மிஷின் இல்லைங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்போனா இங்கே நார்மல் செக்கிங் ப்ரொசீஜர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி பெங்களூர்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினலில் தான் டிஜியாத்ரா வச்சுருந்தாங்க, மற்றபடி மீதி டெர்மினலாம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போனால் தெரியும் என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஓவராலாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா எங்களுக்கு மொத்தம் 3 லக்கேஜ், அதுக்கப்புறமா இவர் ஒரு கேமரா பேக் ஒன்று வச்சுட்டு இருக்காரு. ஸோ இங்கே ஒரு பேகு. ஸோ நான் வழக்கம் போல் நம்ம விளாக்லாம் எடுக்கிறதுக்காக லேப்டாப்லாம் கொண்டு வந்திருக்கேங்க. இந்த வாட்டி லேப்டாப்பை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவில் இருக்கேன். எடிட்டிங் வந்து தெரிலங்க, ட்ரை பண்ணுறேன். பட் ட்ரிப்பில் இருக்கும்போது என்னால் எடிட்டிங் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் ட்ரை பண்ணுறேன், முடிஞ்சதுன்னா பார்க்கலாம். ஸோ இப்போ என்னன்னு பார்த்து பொறுமையாக போகலாங்க. ஏன்னா மணி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங். நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன், நான் டைமை சொல்லவே மறந்துட்டேன். டைம் என்னப்பா 4:15 ஆகுது. எங்களுக்கு ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா 6:45. இப்படியா இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுட்டு இருக்கேன். சத்தியமாக இது எப்படி பார்த்தாலும் ஆங்கிள் மாறி போகுது. அது என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு கொஞ்சம் யூஸ் பண்ண தான் பழகும்னு நினைக்கிறேன். ஸோ சரிங்க, நான் இப்போ உள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் மீதி ப்ரொசீஜர்லாம் காமிக்கிறேன். இங்கே நிறைய பேட்டரி நிறைய பேட்டரி வெஹிக்கல்ஸ் இருக்குது. ஒருவேளை உங்களால் வயசானவங்களாக இருக்கீங்க, அதே மாதிரி வந்து கொஞ்சம் நடக்க முடியாது, லக்கேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக் செக்இன் போடுற கவுண்டர்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதில் இண்டிகோ ஃப்ளைட்டுக்கு எங்கே போட்டிருக்காங்களோ அங்கே போய்ட்டு நம்ம வந்து நம்மளோட பேக்கேஜ் எல்லாத்தையுமே செக்இன் பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட போர்டிங் பாஸ் வந்து ஆக்சுவலாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பிஎன்ஆர் நம்பரை போட்டு புக் பண்ணிக்கணும். இங்கே வந்து நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பிஎன்ஆர் நம்பர் கேட்கும். பிஎன்ஆர் நம்பர் போட்டுட்டு எத்தனை பேர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ எல்லாரோட போர்டிங் பாஸ்லாம் ஆல் அப்படின்னு நம்ம நீங்கள் கொடுத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறீங்களோ எல்லாரோடதுமே வரும். உங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து பிரிண்ட் அவுட் போர்டிங் பாஸ் அப்படின்னு வரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து எல்லாரோட போர்டிங் பாஸுமே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாருமே 1 by 1 வந்துடும். அதில் ஃபஸ்ட்டு யார் நேம் இருக்கோ அது ஃபஸ்ட்டு வந்துச்சு. இதில் செம காமெடி என்ன தெரியுமா, புக் பண்ணது மை ஃபாதர். ஆனால் முதல்ல வந்த போர்டிங் பாஸ் இதான் இவரோடது. அது ஒன்றும் இல்லை, புதுசாக ஏதோ கஸ்டமர் கிடச்சிட்டான்ட்டு நியூ கஸ்டமர்னு சொல்லிட்டு ரொம்ப ஐஸ் வைக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. சார் உங்களை பார்த்தா நல்லா வெல் எம்ப்ளாய்டு அண்ட் எஜுகேட்டட் மாதிரி இருக்கீங்க. ஸோ உங்களோட சேலரிக்கு கிரெடிட் கார்டு வச்சுக்கிட்டீங்க. நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ அங்கே தான் போய் நம்மளோட பேக்கேஜை வந்து செக்இன் பண்ணிக்கணும். பேக்கேஜோட மொத்த இது வந்து கெப்பாசிட்டி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 15 kgs அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க எல்லா பேக்குக்குமே. அதாவது இங்கே 3 பேர் இல்லை 4 பேர் போகிறீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு 15 kg. ஸோ அது சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து உங்களோட கேபின் லக்கேஜ் வந்து நீங்கள் 7 kgs வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செக்யூரிட்டி செக் இங்கே பேக் சைடில் இருக்குது. ஸோ நாங்கள் இதை முடிச்சு செக்யூரிட்டி செக் பண்ண வேண்டியதான். காமி. ஸோ இப்போ நாங்கள் வந்து பேக்கேஜ் செக்இன் பண்ணியாச்சு. சரி, செக்இனுக்கு அவங்க எப்போ அலாட் பண்ணுறாங்களோ போகணுமா இல்லை இப்படியே போகலாமா என்னன்னு தெரியல. நாங்கள் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு என்னன்றதை சொல்கிறேன். செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு வந்துட்டோம். எங்களுக்கு வந்து கேட் நம்பர் 12 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து ஷட்டில் பஸ் வழியாக போகக்கூடிய கேட்டு தான் எங்களுக்கு தந்திருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. நாங்கள் எல்லா வாட்டியுமே அதை கரெக்டாக தான் பண்ணுவோம். இந்த வாட்டி உங்களுக்கு சொன்னோம் அவங்க சொல்லிட்டு விஷயத்தை பண்ணிட்டு இருங்க. நான் உட்காந்துட்டு சொல்கிறேன் டீட்டெயிலாக அது என்னன்றதை. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து எங்கேயாவது உட்காரத்துக்கு இடம் கிடச்சதுன்னா உட்காந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கேட் வழியாக தான் நாங்கள் இப்போ போனோம். நான் எல்லா ஏர்போர்ட்லேயுமே நாங்கள் மேக்ஸிமம் போனோம் எங்களுடைய பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே தனித்தனியாக வைக்க சொல்லுவாங்க. பெங்களூரில் நாங்கள் 2 தடவை போனப்போ அப்படி தான் வைக்க சொன்னாங்க. டெல்லிலையும் சரி உதய்பூர்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே அப்படி தான் பண்ண சொன்னாங்க. பட் அதே மாதிரி நாங்கள் இந்த இடத்துல பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து சென்னையில் தெரியாமல் கேட்டுட்டோம்ப்பா. செக்யூரிட்டி வந்து என்ன சொன்னார், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பிரித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் பேக் ஓப்பன் மட்டும் பண்ணி வைங்க அப்படின்னு மாதிரி சொன்னார். சரி, அதை நம்பி நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம். கடைசியில் பார்த்தா எங்களோட அதில் வந்து எங்களுக்கு 2 பேஸ்கெட்டாக மொத்தம் 3 பேஸ்கெட் வச்சுருந்தோம். இந்த 3 பேஸ்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேஸ்கெட் கரெக்டாக வந்துச்சு. ஒரே ஒரு பேஸ்கெட் மட்டும் என்னோட பேக் இருக்கக்கூடிய பேஸ்கெட் வந்து சரியாகவே வரலைங்க. அது வந்து அவங்களுக்கு போயிடுச்சு. அவங்க உடனே சொல்கிறாங்க நீங்கள் வந்து எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்கணும், ஏன் வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும். ஸோ அதனால் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டும். ஸோ அதே மாதிரி தயவு செஞ்சு செக்யூரிட்டி செக் நீங்கள் பண்ணுறீங்க. அந்த செக்யூரிட்டி செக் நீங்கள் சைடு வந்திருக்கீங்கன்னா உங்கள் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே செப்பரேட்டாக வச்சுருங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க. ஓகே. ஸோ இதுதான் நாங்கள் இந்த வாட்டி கற்றுக்கிட்ட லெசன். பார்த்தீங்கன்னா 1 hour பிஃபோரே போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்பவுமே மேக்ஸிமம் 15 to 20 minutes பிஃபோர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்க 1 hour முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படின்னு தெரியல. ஸோ அதான் இப்போ போர்டிங் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு நான் உங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டில் பஸ் ஏறி உட்காந்தாச்சு.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இண்டிகோ தான் புக் பண்ணியிருந்தோம். பட் இண்டிகோ வந்து ஐ திங்க் இந்த ஒரு சில இந்த மாதிரி இந்த பிராண்ட் கொரண்டான் அப்படின்ற இந்த ஒரு பிராண்ட் ஃப்ளைட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஃப்ளைட்ஸும் வாங்கியிருக்காங்க போல இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு டர்க்கிஷ் கம்பெனி. ஸோ அதனால் வந்து சீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகோ ஃப்ளைட்டோட சீட்ஸ் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஃப்ளைட்டோட அவுட்டர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றபடி இண்டிகோ ஃப்ளைட் தான், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ எனக்கு நான் இதுதாங்க ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பார்க்குறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி பார்த்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி செக் பண்ணுறேன். சூப்பராக இருக்கு, நல்ல வேலைங்க. உண்மையில சொல்லப்போனால் இருங்க காமிக்கிறேன். ஸோ அதாவது ஸ்பேஷியஸாகவே கிடச்சிருக்குங்க எனக்கு. ஆக்சுவலாக நாங்கள் தெரிஞ்சுதான் இந்த மாதிரி ஸ்பேஷியஸாக புக் பண்ணோம். பட் எங்களுக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும் நாங்கள் ஸ்பேஷியஸாக புக் பண்ணியுமே கிடைக்கல. பட் இந்த வாட்டி கரெக்டாக கிடச்சிருச்சு. ஸோ ஓகேங்க. ஸோ நான் மட்டும் தான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இவங்க 2 பேர் ஃப்ரண்ட்டில் புக் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து நார்மல் சீட்ஸ் தான் ஃப்ரெண்ட். ஸோ இப்போ இவங்க 2 பேர் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் அப்பா உதய்பூர் போனப்போ எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்தது, அவருக்கு பேக்கில் வந்தது. ஸோ இந்த வாட்டி வந்து எனக்கு பேக்கில் வந்துருக்குங்க. பட் ஓகேங்க, இருந்தாலும் நல்லாவே ஸ்பேஷியஸாக தான் இருக்குது எனக்கு. ஸோ கால் வைக்கிறதுக்கும் நல்லாவே ஸ்பேஷியஸாக தாங்க இருக்குது. பட் என்னன்னா இது வந்து எக்ஸல் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுத்து நீங்கள் வாங்கினா தான் இந்த சீட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் இந்த எக்ஸல் சீட் சொல்லியிருப்பேன்ல, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 ஆகுங்க. இப்போ நாங்கள் வந்து ரெகுலராக புக் பண்ணுறோன்றதுனால எங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்தது. டிஸ்கவுண்ட்டில் அவர் வந்து 500 rupees புக் பண்ணார். ஸோ நீங்கள் ஒரு வேளை ரெகுலர் இது பண்ணி நீங்கள் மேக் மை ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல் போன வாட்டி எப்படி சாண்ட்விச் போட்டோமோ அதே மாதிரி தான் சாண்ட்விச் தான் போட்டிருக்கோம். ஸோ முன்னாடி அவருக்கும் அந்த சாண்ட்விச் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளைட்டை விட்டு வெளில போயிட்டு ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்ப்பூர் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃப்ளைட் ட்ராவல் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from Jolly Vlogs.